சாஃப்டாக ராகி சப்பாத்தி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வடைச்சட்டி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது வந்து லைட்டாக கொதிக்கிற மாதிரி தன்மை வரணும். எந்த கிளாஸ் ஆட் பண்ணமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து ராகி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது வந்து மாவு பிணையிற மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்தோடனே அந்த மாவு பிணையிற மாதிரி ஒரு பதம் வரும். அந்த பதம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு மாவு எப்படி நம்ம சப்பாத்திக்கு வந்து பிணையுமோ அந்த மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சி நம்ம எப்படி சப்பாத்திக்கு வந்து உருண்டை போடுவோமோ அந்த மாதிரி வந்து சப்பாத்திக்கு எப்படி உருண்டை போடுமோ அந்த மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. உருண்டை போட்டு சப்பாத்திகள் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம எப்படி வந்து சப்பாத்திக்கு எப்படி நம்ம தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி நல்லா சாஃப்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க. டிப்பன் மூடி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம அழகாக ஷேஃபாக கொண்டு வந்துக்கலாம். ஷேஃபாக கொண்டு வந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறையா தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அனல் ஏறணுங்க. அனல் ஏறினப்புறம் நம்ம சப்பாத்தி எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ராகி சப்பாத்தி அப்படி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி விடுங்க. வெந்த அப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு வெந்துச்சா இல்லையானா அது வந்து ப்ரௌன் கலரில் மாறும். 2 பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் மாறும். எடுத்து பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ராகி சப்பாத்தி சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய். அடுத்த ரெசிப்பியில் நம்ம பார்க்கலாம்.